இந்த ஆஃப் சைடு லெக் சைடு அப்படிங்கிற கணக்கெல்லாம் எனக்கு கிடையாதப்பா. நீங்கள் பாலை எந்த சைடு போடுறீங்களோ அந்த சைடு நான் 6 அடிக்க போகிறேன் அப்படின்னு சும்மா 6ஆக பறக்க விட்டுருக்கிறாரு பூரன். இது ஒன்றும் அவருக்கு புதுசு இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓஹோ நீங்கள் ஒரே ஆள் அடிக்கிறீங்களா, நாங்கள் டீமாக சேர்ந்து அடிக்கிறோம் அப்படின்னா பவர் பிளேயில் மட்டுமே 90 ரன் அடிச்சிருக்கிறாங்க கொல்கத்தா. ஸோ லக்னோ vs கொல்கத்தா மேட்ச்சு எப்படி போச்சு பார்த்துருவோமா. இந்த மேட்ச்சில் டாஸை ஜெயித்தது கொல்கத்தா. ஸோ பெரும்பாலுமான டீமெல்லாம் கேட்குற மாதிரி நாங்கள் பவுலிங் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் லக்னோ பேட்ஸ்மேன் உள்ள களத்தில் வந்தாங்கப்பா. உண்மையை சொல்லணும் அப்படின்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எப்படி ஆடணும் அப்படின்னு எக்ஸாம்பிளாக திகழ்கிறாங்க லக்னோ பேட்ஸ்மேன். என்ன காரணம் அப்படின்னா 3 பேட்ஸ்மேன் தான் கிட்டத்தட்ட கடைசி ஓவர் வரைக்கும் நின்னாங்க. இவங்க மட்டுமே பல ரன்ஸ் அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மார்க்ரம் 47, இவர் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 167. இன்னொரு பக்கம் மிச்சல் மார்ஷ் 81 ரன் அடித்தார், ஸ்ட்ரைக் ரேட் 168. ஒன்று கூடையா கடைசியாக வந்தார் சிங் அப்படிங்கிற மாதிரி பூரன் 87 ரன் அடித்தார், ஸ்ட்ரைக் ரேட்டு 241. இந்த ஆரஞ்சு கேப்பெல்லாம் இவர் தேடி போக தேவையே கிடையாது, நான் வர்றேன் அப்படின்னு தேடி வந்து தலையில் உட்காரும் போல். ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரெமண்டஸாக ஆடினார் பூரன். ஸோ இவங்க 3 பேரோட இந்த ஆட்டமே ஒரு மிகப்பெரிய ஸ்கோருக்கு இந்த டீமை தள்ளிடுச்சு. 238 ரன் அடிச்சிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பண்ட்டு இன்னும் இறங்கவே இல்லை. கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இவங்க 3 பேர் அவுட் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சமாத் வந்தார், அதே மாதிரி மில்லர்லாம் வந்தார். ஆனால் பண்ட்டு வரலை. ஏன்னா சில மேட்சுக்கெல்லாம் ஃபார்மில் இல்லை இல்லையா, ஸோ போய் சுதப்பிடக்கூடாது அப்படின்னு அவரே வரலை. இங்கே பவுலிங்கில் சொல்லணும் அப்படின்னா கொல்கத்தாவில் பவுலர்ஸு பெருசாக விக்கெட்டு எடுக்கலை. ஹர்ஷித் ராணா 2 விக்கெட் எடுத்திருந்தார், ரசல் 1 விக்கெட் எடுத்திருந்தார். ராணா பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்தாலும் 4 ஓவருக்கு 50, ரசல் 1 விக்கெட் எடுத்தாலும் 2 ஓவருக்கு 30 அப்படின்னு போயிட்டாங்க. ஆனால் வைபவ் அரோரா, வருண் இவங்க 2 பேருமே ரொம்ப டீசெண்டாக பவுலிங் போட்டிருந்தாங்க. அரௌண்ட் 8 மட்டுமே எக்கனாமி கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கேருந்து டார்கெட்டு 239 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க கொல்கத்தா. சரி ஓகே, இவ்வளோ பெரிய டார்கெட்டாக இருக்கே, எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறப்ப இன்டென்ட் காட்டினாங்க கொல்கத்தா பேட்ஸ்மேன். ஸ்டார்டிங்லேயே குவிண்டன் டிகாக் அவுட் ஆனால் கூட சுனில், வெங்கடேஷ் ஐயர், ரஹானே இவங்க 3 பேருமே வச்சு பொழந்து கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பவர் பிளேயில் 6 ஓவருக்கு 90 ரன் அடித்தாங்க. இதில் சுனிலோடைய ஸ்ட்ரைக் ரேட்டு ரொம்பவே முக்கியமாக பார்க்கலாம். அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் கூட ரஹானே, வெங்கடேஷ் ஐயர் 2 பேருமே கிட்டத்தட்ட மேட்சை ஸ்டீல் பண்ணுறக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா ரஹானே அவுட் ஆகும்போது 13 ஓவர் மட்டும்தான் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 162க்கு 3. அப்படி யோசிச்சு பாருங்கள், பெருசாக ரன் ரேட்லாம் கிடையாது, அதே லெவலில் ஆடி இருந்தாலே ஜெயித்திருக்கலாம். ஆனால் அங்கே தான் திடீர் கொலாப்ஸ் ஏற்படுது, நிறைய டீமில் பார்த்துருப்போம். ஸோ இங்கே டாப் ஆர்டருக்கு பதிலாக மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் நடந்துச்சு. ரமன்தீப் அனுப்புனாங்க. எப்போவுமே 7th பேட்ஸ்மேனாக தான் இறக்குவாங்க. ஏன் நேற்று அவ்வளோ மேலே கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரகுவன்ஷி, ரசல் அப்படின்னு எல்லாருமே டக்குன்னு போயிட்டாங்க. அப்போ தான் ரிங்கு சிங் வந்தார். ஏற்கனவே இந்த டீமுக்காக நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு மேட்ச்சில் ஜிடிக்கு எதிராக நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களா, எஸ் தயால் பால் போட 5 பாலில் 30 ரன் அடித்து கொடுப்பாரு ரிங்கு சிங்கு. அந்த மாதிரி மேட்ச் போகுதான்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே அப்படி தான் போச்சு. கடைசி 12 பாலில் 38 அடிக்கணும் போல் இருந்துச்சு. அங்கேருந்து மேட்சை ரொம்ப க்ளோஸாக கொண்டு போனார். ஒரு 4 ஓவர் அடிச்சிருந்தா வின் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன் வரைக்கும் மேட்சை கொண்டு போனார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா லக்னோடைய பவுலர்ஸு கடைசியாக சூப்பராக போட்டாங்க. ரவி பிஷ்ணாயோடைய அந்த கடைசி ஓவர் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக போட்டுட்டு இருந்தார். அதன் காரணமாக லக்னோ அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயித்துட்டாங்க. இந்த மேட்ச்சில் யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச்சு? இவருக்கு தான் கொடுக்கணும் பூரனுக்கு. ஏன்னா ஆரஞ்சு கேப்பு, வட்டம் 50 அப்படின்னு சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ சூப்பரான பொசிஷனில் லக்னோ இப்போ இருக்கிறாங்க. என்ன இந்த டீம் இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்கிறப்ப, அது குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா டெல்லி கூட ஃபஸ்ட்டு மேட்ச்சு ரொம்ப க்ளோஸாக வந்து தோற்றதுக்கு அப்புறமா டீம் சோழியாக நினைக்கிறப்ப இல்லை, நாங்கள் சோழி கிடையாது கில்லி அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க லக்னோ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.